டேய் தூங்கலாம்டா. கம்னுறா, பேய் கதை ஏதாச்சும் பேசும். சூப்பர். நான் உண்மையா நடந்த கதை சொல்றேன். எங்க ஊர் காட்டேரி புலத்துக்கு போயிருந்தப்போ நான் வெளியே கட்டில பத்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஏதோ ஒண்ணு என் காலை பிடிச்சி இருந்துச்சா. ஐயோ நான் போய் தூங்குறப்பா. போ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு அங்க பார்த்தேன். என்னடா சொல்ற? இந்த சைடு பார்த்து இது போயிட்டே இருக்கு. இந்த தாத்தாவா என்ன பண்றாரு, பின்னாடியே போறாரு. நில்லுமா, ஏமா போயினே இருக்க, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ வந்து போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டே இருந்தாரு இவரு. ஒரு கட்டத்துல அந்த மெயின் ரோடு கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க. கிட்ட போயிட்ட உடனே ஒரு வளைவு இருக்கு. அந்த வளைவை அந்த பேய் கிட்ட போன உடனே இவர் என்ன பண்ணாரு, நான் என்னமா சொல்லினே இருக்கேன் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி போயிட்டு கையை ரெண்டும் நீட்டிட்டு நில்லுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நில்லுமான்னு சொன்ன உடனே அது பல்ல அப்படியே திரிச்சிச்சான். திரிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சான் அவருக்கு. அங்க இருந்து அலறடிச்சுன்னு விட்டாந்தவர் தான். இல்லன்னா அது நமக்கு மரண பயத்தை காமிச்சு கிளம்பிடும். ஒரு விளக்கு மத்த தலைமுறை நீங்க 2 மணி நேரம் தூங்கவே இல்லையா? அதனால லைட்டு பூரா லைட்டு போட்டு தூங்குறாங்க. சாமி பாட்டுலாம் போட்டீங்களா இல்லையா? சாமி பாட்டுலாம் போடல, குத்து பாட்டு போட்டா லைட்டை மட்டும்தான் போட்டோம். அது தூக்கமே வரல, என்ன பண்றது? ஆனா அதெல்லாம் உண்மையா இருக்கா என்னன்னு தெரியல. இப்படிலாம் நடக்குது பாத்தியா இல்லையா? ஆனா நீங்க நம்ம எப்படியே தெரியும், 2 பேரும் ஒரே சேம்ல ஏன் லைட் போட்டோம் மத்த விட 2 பேரும் ஒரே நேரத்துல அம்பிட்டு சத்தியம் ஏன் தெரியும். எனக்கு என்ன இவருக்கு என்ன கத்துக்கு இந்த மாடு அதெல்லாம் விட்டாங்க அந்த மாதிரி லைட்டு போடுறான்றது எனக்கு ஏன் தெரியும் போல. ஏன் லைட் போட்டு வத்த முடிஞ்சு வத்த பாத்தீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். இது நான் அப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பேன். ஒரு 5வது 6வது படிச்சுன்னு இருப்பேன். நான் அப்பெல்லாம் இது கூட கொஞ்சம் 5வது படிச்சிருப்பேன். 5வது இல்லைன்னா 6வது படிச்சிருப்பேன். அப்ப ஞாபகம் இல்லடா. இந்த கதை மட்டும் எப்படி ஞாபகம் இது? கதை எங்க தாத்தா சொன்னாரு, ஞாபகம் இது. அவங்க தாத்தா ஏன் சூர்யாவுக்கு தாத்தாவே இருந்திருப்பாரு. அவரை போய் திரும்ப புத்தர கதைலாம் இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. இது நேத்துல இருந்தே இந்த ஏன் மாதிரி கதையை சொல்லணும். நேற்று வேற சொல்றேன் ஃப்ளோல மறந்துட போறேன்டா. ஃப்ளோல மறந்து அந்த போதையில வந்துக்கிறேன். நீ ஃப்ளோல மறந்துட்டு மனப்படம் பண்ணி வந்துக்கிறேன். ரியலான கதை தான் சொல்ல போற? ஆமா, ரியலான கதை தான். அது நடந்த கதை தான். யாருக்கு நடந்த கதை அது? எங்க பாட்டி ஈராக்கு நடந்த கதையா? சொல்றத கேளு. இது செம்ம ஆஸ்பத்திரி கேக்குறேன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது லீவ் விட்டா எங்க பாட்டி வீட்டுக்கு தான் போவேன். ஓகேவா? நானும் வீட்டுக்கு லீவ் விட்டா எங்க அம்மா வீட்டுக்கு போவேன். நாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது லீவ் விட்டா நாங்க ஊரா சுத்தின்னு கிடப்போம். இவர் மட்டும் பாட்டி வீட்டுக்கு போறாரு. எல்லாம் லீவ் விட்டா பாட்டி வீட்டுக்கு தான் போவாங்க. இல்லடா, அப்பதான் எங்க அம்மாவோட அம்மா வீட்டுக்கு, அதான் பாட்டி அம்மாவோட அம்மா வீட்டுக்கு, தாத்தா பாட்டி வீட்டுக்கு அங்க என்ன அனுப்பிச்சு ஒரு மாசம் ஃபுல்லா லீவ்ல அங்கதான் என்ன விட்டு வந்துருவாங்க. அங்க ஜாலியா நான் மீன் பிடிச்சிக்கிட்டு, எங்க மாமா பையன் ஒருத்தருப்பான், அவங்க கூட போயிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு அதை வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நாங்க மான் சுத்திட்டு இருக்கோம். பனங்காய் வெட்டுறது. நீ மானம் சுத்துவீங்களா? நீ மட்டும் சுத்துவீங்களா? சண்டே மானம் கூட கூப்பிட்டீங்களா காட்டுல இருந்து? ஆமா, அந்த மாதிரி ஜாலியா இருக்கும். இப்ப நினைச்சா கூட ஜாலியா இருக்குமா? எப்பயா நினைக்கிற? நினைச்சிட்டு போதும் காஞ்சி போய். சரி, நான் கதைக்குள்ள வரேன். அந்த மாதிரி போகும்போது உண்மை கதை தான், உண்மையான ஸ்டோரி தான் இது. ஓகேவா? எங்க தாத்தாவும் இன்னொரு தாத்தாவும் அந்த மே மந்த் டைம் தானே, அப்ப நல்லா வெயில் அடிக்கும்ல, அப்ப மழை வராது, நிறைய வெயில் அடிக்கும். செஞ்சு கம்பெனி ஒரு கதையை கேட்க விடுறேன். நீ உண்மை கதை சொல்ற. அப்போ
மல்லாட்டை பிடிங்கி இருந்தாங்க. மல்லாட்டை வந்து ரோட்ல காய வச்சிருந்தாங்க. அது வந்து நம்ம ஊர் ரோடு மாரி கிராமத்து ரோடு மாரி சின்னதா இருக்கும். அந்த ரோடு வந்து ஒரு 100 மீட்டர் தூரத்துல நம்ம ஊர்ல எங்க ரோடு இருக்குது, நீ நம்ம ஊர் ரோடு மாரி சொல்லுகிற. நம்ம ஊர்ல வீடு கட்டி வச்சிட்டாங்க, இந்த ரோடு கட்டி. சரி சரி, அப்ப நீ மட்டும் நான் வீடு கட்டாம வைக்கிற ரோட்ல, நீ தான் வீடு கட்டிக்கிற ரோட்ல. ரோட்ல காம்பவுண்ட் கட்டி வச்சுக்கிறேன். தம்பி காமெடி வேணாம். காமெடி வேணும் எனக்கு. சரி சரி சொல்லு 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 நீ டென்ஷன் ஆகாத, சொல்லு. மல்லாட்டை காய வச்சிருக்காங்களா? அந்த டைம்ல வந்து கொஞ்சம் நிலா வெளிச்சமா இருந்தது. அப்படியே பட்ட பகல் மாரியே இருந்தது. நம்ம நிலா வெளிச்சம்னாவே கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்ல, அதனால அந்த மல்லாட்டைக்கு காவலா மல்லாட்டை ரோட்ல காய வச்சிருக்காங்க. ஒரு சைடு 2 தாத்தாவும் உட்காந்து இருக்காங்க, ஒரு சைடு வந்து ஏன்னா வண்டி போறதுக்கு வழி விட்டுட்டு. வண்டி போறதுக்கு ஆனா வண்டி போடுங்க நைட் நேரத்துலயே. சரி சொல்றது கேளு, அதான் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இவங்க 2 பேரும் பேசின்னு உட்காந்து இருக்காங்க. ஓகேவா, ஒரு 12 மணி 1 மணி அந்த கிட்டத்தட்ட அந்த டைம்ல தூரத்துல ஒரு பேய் வந்து எப்படி இருக்குன்னா, அது பேய் மாதிரி ரெட் கலர்ல ரெட் கலர்ல ஈய தட்டு தெரியுமா, ஈய தட்டு, அத வந்து தலையில கவுத்திருக்கான். ஒரு மஞ்ச பைய வந்து அக்கல்ல அந்த வச்சுக்கிட்டு கொலுசு நடந்து வருது. ஓகேவா, அது கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்துல இருந்து இந்த மாதிரி நடந்து வருது. அந்த இடம் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஓடன்னு சொல்லுவாங்க அந்த இடத்தோட பேரு. அந்த இடத்துல நிறைய பேர் செத்துருக்காங்க, தண்ணிலாம் அடிச்சுன்னு போயிட்டு செத்துருக்காங்க. அந்த இடத்துல இருந்து வருது இது. ஓகேவா, இவங்க வந்து ஏதோ பொண்ணுதான் வருதுன்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து பாத்துருக்காங்க. ஒரு கொஞ்சம் கிட்ட வரும்போது தெரியுது ஏதோ யாரோ நடந்து வராங்கன்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு பொண்ணுதான் நடந்து வருது, யாரோ நடந்து வராங்க தெரியுது. கிட்ட வர வர அவங்க இவங்க 2 பேருக்குள்ளே பேசின்னு இருக்காங்க. ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை போல, அதனாலதான் இந்த பொண்ணு வீட்டை விட்டு கோச்சிட்டு வருது வெளியில. அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை பேசல, அவங்க இவங்களுக்குள்ள சண்டை மாறாங்க. அந்த பொண்ணு உனக்கு எனக்குன்னு சண்டை மாறாங்க இவங்களுக்குள்ளே. அது தாத்தாடா அவங்க தாத்தா. இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே பேசின்னு இருக்காங்க. எதுக்கு இந்த பொண்ணு இந்த டைம்ல கோச்சிட்டு வீட்டை விட்டு வந்துன்னு இருக்கு, இந்த டைம்ல போனா பஸ் இருக்காது ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேசின்னு இருக்காங்க. கிட்ட வரும்போது எங்க தாத்தா என்ன பண்ணாரு, அவர் கம்முனா இருந்தாரு. எங்க தாத்தா கூட இன்னொருத்தர் இருந்தாருல, அந்த தாத்தா என்ன பண்ணாரு, கேட்காதடா என்னடா நீ அவர் எது இன்ட்ரெஸ்டா சொல்றாரு, ஏன் அப்படி அவரு பொண்ணு. சரி சொல்லுங்க. அவர் வந்து கிட்ட வர வர ஏமா வீட்டை விட்டு கோச்சிட்டு வர, எதுனா சண்டையா இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாமா, போமா வீட்டுக்கு போமா சொல்றாங்க. அது கேட்கவே மாட்டேது. இப்ப நம்ம எதனா பேசணும் நின்று கேட்போம்ல, அந்த மாதிரி கூட இல்ல, அப்படியே கண்டினியூஸா நடந்து வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியே சொல்லிட்டே இருக்காரு இவரு, ஏமா இங்கதான் பாட்டி படுத்துன்னு இருக்காங்க, அங்க நம்ம வீட்டுல கூட போய் படுத்துட்டு காலையில ஏஞ்சுப்போமா, இப்ப இந்த டைமுக்கு எல்லாம் வெளியில எங்கேயும் போகாதமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த தாத்தாவா நில்லுமான்னு சொல்லி போயினே இருக்காரு. அவங்க மல்லாட்டை காய வச்ச இடத்த விட்டு தாண்டி மெயின் ரோடு கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் இருக்கு, அங்க அந்த சைடு பார்த்து இது போயிட்டே இருக்கு. இந்த தாத்தாவா என்ன பண்றாரு, பின்னாடியே போறாரு. நில்லுமா ஏமா போயினே இருக்க, நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ வந்து போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டே இருந்தாரு இவரு. ஒரு கட்டத்துல அந்த மெயின் ரோடு கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க. கிட்ட போயிட்ட உடனே ஒரு வளைவு இருக்கு. அந்த வளைவை வந்து அந்த பேய் கிட்ட போன உடனே இவர் என்ன பண்ணாரு, நான் அண்ணாமா சொல்லினே இருக்கேன் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி போயிட்டு கையை 2 நீட்டிட்டு நில்லுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நில்லுமான்னு சொன்ன உடனே அது வந்து பல்ல அப்படியே திரிச்சுச்சான். திரிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சான் அவருக்கு. அங்க இருந்து அலறடிச்சுன்னு விட்டாந்தவர் தான் வந்து அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஏஞ்சிக்கிட்டாங்க. என்னவோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேட்டரி எடுத்துன்னு வெளியே விட்டுட்டாங்க. பக்கத்துல இருந்தவங்க அக்கத்துல இருந்தவங்க வந்து பேட்டரி அடிச்சு பார்த்தா அங்க யாருமே இல்லையா. அப்புறம் அந்த எப்படி இருந்திருக்கும் அவருக்கு, எப்படி இருந்திருக்கும் இல்ல, பின்னாடியே பாத்துட்டு அது வந்து நிக்கவே இல்ல, பின்னாடியே கூப்பிட்டுட்டே போனாரு. அப்ப அது ஏதோ மனுஷங்கன்னு போயிருக்காரு.
முன்னாடி போய் கை நீட்டின உடனே அது ஒரு மாதிரி சிரிக்குதான். சிரிச்ச உடனே அவருக்கு எப்படி இருந்திருக்கும் நேர்ல பார்க்கும்போது. எனக்குலாம் அந்த கதை அவ்வளவுதான், ஹார்ட் அட்டாக்கே வரும். ஹார்ட் அட்டாக்ல இல்லைன்னா கூட அது கதை கேட்ட உடனே எனக்கு செம பயமாயிடுச்சு. உனக்கு பயம் மட்டும் தான் ஆயிடுச்சா? அப்ப நேர்ல பார்த்துருக்கே. அவர் ஒரு மாசம் ஏந்திருக்கவே இல்ல. எந்தெந்த கோவிலுக்கோ போய் திருநூறுலாம் போட்டாங்க. ஜுரம் வந்துச்சு அவருக்கு. எந்தெந்த கோயிலுக்கோ போயிட்டு திருநூறுலாம் போட்டு மந்திரிச்ச கயிறுலாம் கட்டி என்னென்னவோ பண்ணாங்க. கருத்தம் இறக்கி விட்டுருக்கேன். இறக்கி விடுறாங்க அந்த மாதிரி எல்லாம். சரி, அந்த பேய் எங்க போயிடுச்சு அப்புறம்? அந்த பேய் எங்க போயிடுச்சு அப்புறம்? அந்த சவுண்ட் கேட்ட உடனே எல்லாரும் பேட்டரி எடுத்துட்டு போய் தேடாங்க. அங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஏய், அது எங்க போயிடுச்சுன்னு எனக்கு தெரியலையே. எங்க போயிடுச்சு? இவர் நேர்ல போய் பார்த்தா பயந்தாரு பாத்தியா? அப்பயே வீட்டு கூட இந்த 10,000 பேரு. இவர் கூட வந்து இந்த கட்டில பத்திக்கிச்சு. அவர் தான் நைட்ல தங்கிட்டு போப்பாரு பாரு. அதுக்கு பார்த்து கையில இவரு கூட இந்த கட்டில பத்திக்கிச்சு. அது காலைல ஏன் பார்த்தா இவங்க நேர்ல போய் பாத்துறாங்க. நேர்ல போய் பாத்தீங்க? தயவு செஞ்சு போன வச்சிருங்க. இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. அந்த பேயை நான் கேக்குற மாதிரி ஆகிது. இதெல்லாம் வந்து அவர் தான் இன்ட்ரெஸ்டா ஒரு கதை சொல்றாரு. நீ அது என்ன இதெல்லாம் வந்து நீ சொல்ற கருத்து நீ சொல்ற. உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. நீ சொல்லு. எனக்கு தெரிஞ்சதை சொன்னே. உன்னை ஏதோ பேய் அமிச்சிச்சு அதெல்லாம் நல்லா சொல்லுப்ப. ஒரு அம்மாசை இருட்டு சண்டே. அது நானே அம்மாசை இருட்டு பேயவே மாட்டாரு. இப்போ சொல்லு. அப்படியே இந்த செல்லுன்னு அப்படியே செல்லுன்னு சத்தம் கேக்குது. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை பாத்துட்டு வந்தியா? சும்மா சில்லுன்னு நினைச்சு போறேன். அடிக்குது. நானும் ஜனல கழுத்து இருந்து பார்த்தா கருப்பா ஒண்ணு கப்புன்னு மூஞ்சில அடிச்சு அப்படியே ரூம்ல அதிரு தீ கட்டி 2 பேர்ல ஏன் லைட்ட போட்டா எனக்கு சாப்பாடு மூணு கேக்குது. ஏன் உண்மைதான் தல. அது மாதிரி 2 பேரும் ஒரே நேரத்துல அமுக்குது. 2 பேரும் ஒரே நேரத்துல அலறி வச்சுன்னு பாரு. அப்ப எந்த லெவல்ல ஏன்சிருப்ப நாங்க சுறுசுறுப்பா ஏன்சி சுவிட்ச் பாக்ஸ் தான் போது கை. இது ஆன்சா போறதுல சரியா? இது காமெடி படத்துல ரியலானது. இது ரியலா தான் சாண்டி. எப்பனா ஒரு பொங்கல் சத்தியமா நான் எப்படி அங்க இருந்து எகிரி குச்சி சுவிட்ச் போட போனேன்னு தெரியல. என்ன விட்டுட்டு சிக்கன் சாப்பிட்டு போயிருப்பீங்க. ஏய், ஒண்ணுமே சாப்பிடல. பொங்கல் எப்போ? பொங்கலுக்கு முன்னாடியே பொங்கலுக்கு அப்பயா? இல்லடி, ஃபர்ஸ்ட் நாள் போகி பொங்கல் அன்னைக்கு நைட்டு ஒரு 10 o'clock படுக்கிறேன். சண்டே ஸ்லீப்பிங் பண்றேன். ஸ்லீப்பிங் பண்றீங்க. ஒரு 1 hour 2 hour தான் ஆயிருக்கும். அட்டன் 2 பேர் அப்படியே கத்தி நேர்த்தா அவன் கரெக்டா சுவிட்ச் பாக்ஸ்ல லைட் போட போச்சு. ஏன்ட்டு பார்த்தா ஒண்ணுமே தெரியல. ஒரு பேய்க்குதான் லைட் பிடிக்காது. லைட் போடாம பாக்கறது. எங்களுக்கு கண்ணு தெரியல. லைட் வெளிச்சம் ஆகாது. அதுக்குதான் லைட் வெளிச்சம் ஆகாது தெரியும்ல. லைட் போடாம கேட்டுருக்கலாம்ல யாரு வந்துக்கிறீங்கன்னு. உனக்கு அம்மா கோயப்பு இருக்கும். அவன் அலைரி வச்சு ஏன்ச்சு லைட்ட போடுறான் பயத்துல. லைட் போடாம பாக்க. லைட் போடாம பாக்கறான். அது லைட் போட்டா ஓடி இருந்தா என்ன தெரியுது உங்களுக்கு? இது என்ன தெரியுது சொல்லு. நீங்க தான் சொல்லணும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தயவு செஞ்சு பேய் வந்துச்சுன்னா முதல்ல ஏஞ்சி லைட்டை போடுங்க. இல்லன்னா வந்து அது நமக்கு மரண பயத்தை காமிச்சு கிளம்பிடும். ஒரு விளக்கு மத்த தலைமுறை நீ 2 மணி நேரம் தூங்கவே இல்லையா? திக்கு நீ அதனால லைட் பூரா லைட் போட்டு தூங்குறாங்க. சாமி பாட்டுல போட்டீங்களா இல்லையா? சாமி பாட்டுலாம் போடல. குத்து பாட்டு போட்டா லைட்ட மட்டும் தான் போட்டோம்.
அது வந்து தூக்கமே வரல, என்ன பண்றது. ஆனா அதெல்லாம் உண்மையா இருக்கா என்னன்னு தெரியல, இப்படிலாம் நடக்குது பாத்தியா இல்லையா. ஆனா நீ நம்ம எப்படியே தெரியும், 2 பேரும் ஒரே சேம்ல ஏன் லைட் போட்டோம் மத்த விட 2 பேரும் ஒரே நேரத்துல அமைக்கிட்டு கத்தி ஏந்திரிக்க. எனக்கு என்ன இவருக்கு என்ன கத்துக்கு இந்த மாடு அதெல்லாம் விட்டாங்களே ஹோய் ஹோய் ஹோயின்ட்டு அந்த மாதிரி லைட்டு போடுறான்றது எனக்கு ஏந்திரிக்க முடியல. எப்படி அந்த டைம்ல 2 பேர்ல யாருன்னா ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. கது ஓபன் பண்ணிட்டு வீட்டுல எல்லாங்கிறாங்க, ஐயோ மனு கத்தி நட்டு. இல்ல கதவு லாக் ஆயிடுச்சு, இல்ல கதவு கிட்டே போக முடியாது, அந்த இடத்துல அது நிக்குது, என்ன பண்ணுவ? கத்தனா அவங்க அப்பா ஏன் சொல்லி வந்துருவாரு. சவுண்ட் வெளியே போகாத மாதிரி அது பண்ணிச்சு, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணி காலைல விட்டுருன்னு சொல்ல வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும் நம்மளால, சொல்லு பாக்கலாம். அந்த அமுக்கும் போது நம்மளால பேச முடியாது தெரியுமா? ஆமா ஆமா, அசைய முடியாது, பேச முடியாது. அமுக ஆரம்பிக்கும் போதே நாங்க உசராயிட்டோம். அந்த மாதிரி லைஃப்ல அமுக்காம சரத்தை மட்டும் அசாம வெளியில கூட்டு போயிருக்கோமா, எப்படி இருந்திருக்கும்? வேற லெவல்ல எடுத்துன்னு போய் எங்க கொல்லியாண்ட விட்டுருக்கணும். ஏய் உங்க கொல்லி பக்கம்லாம் அவர் தான் போகாத ஆள் அவரு. இல்ல வெள்ளமலையாண்ட போய்க்குது, வெள்ளமலையாண்ட எடுத்து போய் விட்டு அவ்வளவுதான். அங்க போய் விட்டு நினைவு, அங்க போய் விட்டுட்டு நினைவு திரும்பிச்சுன்னு வச்சுக்க, அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சான்னா அவ்வளவுதான். 1987 85 அந்த மாதிரி ரேஞ்சில நீ பிறக்கவே இல்ல, வீட்டுக்கு வந்து கூட்டு. நான் பிறக்கல, அதனாலதான் சொல்றேன் நானு. அந்த மாதிரி காலகட்டத்துல பேய்ங்கெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தர கூட்டு போவோமா? எங்க போறோம்? அவங்களுக்கு கூட்டு போயிட்டு சோறாக்க வைக்குமா பேய்ங்களுக்கு. பந்தி மாற கேக்குறாங்க மாறா கேள்வி மென்டல்னு, அது சாப்பிட்டுதான் கூட்டு போவோமா? இந்த சோறாக்கி கூட்டு போவோமா? ஒன்னா 10 மணி ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு. பேய் வர போது, போய் கம்முன்னு தூங்குங்க சாப்பிட்டு. பேய் வரதே விசில் அடிக்கிறாங்க வாட்ச்மேன். எதுக்கு நீ என்ன லேடிஸ் ஹாஸ்டல்ல இருக்கிற விசில் அடிக்கிறாங்க இது அடிக்கிறாங்க நீ? இது கொஞ்சம் செக்யூரிட்டி அதிகமா இருக்குவாங்க. ஏங்க சத்தியமா நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேங்க. என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் ரொம்ப லவ் பண்றேன் நானு. கடைசியில என் கூட துணையா இருங்கப்பா. டீச்சை வீட்டு மாத்திரா சாங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கய்யா. மொக்க